ஒரு விசை சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது இவன் பெற்றோர் செய்த பாவமா அல்லது யார் செய்த பாவம் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சுகமாக்கினதை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. எதுவும் தற்செயலானதல்ல. லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே தற்செயலானதல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் நடக்கிற எந்த காரியமும் தற்செயலானதல்ல. ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பு தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய எண்ணம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் மறக்கலாம், ஆனால் தேவன் மறப்பதில்லை. ஏனென்றால் நம்மை அணு அணுவாய் சிருஷ்டித்தவர், நம்மை அணு அணுவாய் கண்காணிக்கிறவர், எதையும் அவருக்கு சித்தமில்லாததை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதில்லை. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.